உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பொதுமக்களை ஷேர் ஹோல்டராக வச்சு யாராவது படம் பண்ண முன் வருவார்களா? அந்த மாதிரி பண்ணால் மக்களோட ஹெல்ப்பும் கிடைக்கும், மக்கள் மூலியமாக விளம்பரமும் கிடைக்கும். இது யாராவது பண்ணுவாங்களான்னு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. திரைப்பட தயாரிப்புன்றது எவ்வளோ ரிஸ்க்கான தொழில் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா திரைப்படத்திலையும் லாபம் வரும்னு சொல்ல முடியாது. பொதுமக்களை பங்குதாரர்களாக சேர்த்து கொண்டு தயாரிக்கப்படுகின்ற படத்தில் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டால் அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதே கஷ்டம். அவங்களால எந்த அளவு அதை தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் பொதுமக்களை தங்களுடைய பங்குதாரர்களாக எந்த படத்தினுடைய தயாரிப்பிலும் சேர்த்து கொள்வதில்லை. சுயமரம் படத்தை 24 மணி நேரத்தில் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்காவது கார்த்திக் நேரமாக போனாரா இல்லை லேட்டாக தான் போனாரான்னு காஞ்சிபுரத்துலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் படப்பிடிப்புக்கு லேட்டாக வருவார் அப்படின்றது உண்மை தான். ஆனால் அதுக்காக எல்லா படப்பிடிப்புக்குமே அவர் லேட்டாக வந்ததாக சொல்ல முடியாது. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற சுயமரம் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்ற போது அந்த படப்பிடிப்புக்கு நானே போயிருந்தேன். அந்த படப்பிடிப்புக்கு குறித்த நேரத்திலே தான் வந்தார் கார்த்திக். சரிகம நிறுவனத்துக்கு சொந்தமான பாடல்களை இளையராஜா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சரிகமா நிறுவனம் உரிமை வைத்திருக்கின்ற பாடல்களை இளையராஜா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இப்போ நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போவார் இளையராஜா. அதுக்கு பின்னால் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்ப்போம். சன் பிக்சர்ஸ்க்கும் அமேசான் பிரைமுக்குமான பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருச்சான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸுக்கும் அமேசானுக்குமானது அவங்களுக்கிடையே இருக்கிற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் எப்போ காலாவதி ஆகுது, எந்த காலகட்டத்தில் காலாவதி ஆனது அப்படின்றத பற்றிலாம் நம்மால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சித்ரா சார், நீங்கள் இப்போது கதை எழுதுவதோ கதை யோசிப்பதோ உண்டா? அப்படி யோசித்தா என்ன மாதிரி ஜானரில் யோசிக்கிறீங்கன்னு அண்ணனூர்லேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. இப்போதும் பல கதைகளை பற்றி நான் யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு ஆக்ஷன் கதையை ஏறக்குறைய முழுவதுமாக எழுதி முடித்து விட்டேன் என்றே சொல்லலாம். அது போக பார்த்திங்கன்னா ஒரு காதல் கதையை பற்றியும் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கிறேன். டிஆர் டாக்கிஸ் உங்கள் பாக்யராஜ் மாதிரி உங்களை மாதிரி சேனல் நடத்துகிறவங்களோட ஒரு ரவுண்ட் டேபிள் எதிர்பார்க்கலாமான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரவுண்ட் டேபிள் நடத்துறதுக்கு டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் நல்ல பல ஐடியாக்களை கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ரவுண்ட் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது இருக்கே, அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. உங்களுடைய இந்த ஐடியாவும் நான் மனதிலே வைத்துக் கொள்கிறேன். நேரம் கிடைக்கும் போது நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்காக டைரக்டர் சேரன் கிச்சா சுதீப்பை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அந்த படம் என்னாச்சுன்னு நாகப்பட்டினத்துலேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. கிச்சா சுதீப்புடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கிய படம்னா அது சேரனுடைய இயக்கத்தில் உருவான ஆட்டோகிராஃப் திரைப்படம் தான். அந்த படத்தை கன்னடத்தில் கிச்சா சுதீப் தான் எடுத்து அந்த படத்திலே நடித்தார். அதன் காரணமாக தான் ஒரு கன்னட படத்திலே சேரனோடு பயணிக்க வேண்டும் என்று கிச்சா சுதீப் விரும்பினார். ஆனால் சேரன் சொன்ன கதையில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முடியல. சேரன் இயக்குவதாக இருந்த அந்த படம் தான் அதற்கு பின்னாலே விஜய் கார்த்திகேயனுடைய இயக்கத்தில் மார்க் என்ற பெயரிலே வெளியானது. சீமராஜா பட சமயத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு பெரிய கடன் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் இப்போ மீண்டுட்டாரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் தன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக மீண்டு விட்டார் என்றே சொல்ல வேண்டும். மயிலாட் படத்துக்கு நிறைய பாராட்டுகள் வந்தாலும் நிறைய கலெக்ஷன் ஆகலையே, காரணம் என்னன்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. நல்ல படம் வேறு, நல்லா வசூல் செய்கிற படம் வேறு. இது நீண்ட காலமாக தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற பிரச்சனை தான். எல்லா நல்ல படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதில்லை. அதே மாதிரி எல்லா வெற்றி பெற்ற படங்களும் பார்த்திங்கன்னா நல்ல படங்களாக இருப்பதில்லை. இந்தியாவில் எந்த மொழியில் அதிக பக்தி படங்கள் தயாரிக்கிறாங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே அதிகமாக பக்தி படங்களை தயாரிக்கிறதுனா அது இந்தி பட உலகினர் தான். கப்பலோட்டிய தமிழன் படத்தில் நடித்த டிஎஸ் துரைராஜை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேஸ்வரன் கேட்டிருக்காங்க. டிஎஸ் துரைராஜ் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர். 2 பேரும் சேர்ந்து பல திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார்கள். எம்எஸ் சுப்புலட்சுமி நடித்த சகந்தொலை படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்தார் டிஎஸ் துரைராஜ். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது இவர் ஜோக்கு சொல்ல எம்எஸ் சுப்புலட்சுமி சிரித்தபடியே இருப்பாராம். அதனால் படப்பிடிப்பை தொடர முடியாத சூழ்நிலை கூட பல சமயத்தில் ஏற்பட்டது என்று அந்த படத்தின் இயக்குனரான எல்லிஸ் டங்கன் குறிப்பிட்டிருக்கிறார்.
ரம்பையன் காதல் அப்படின்ற படத்தில் தான் டிஎஸ் துரைராஜ் அறிமுகமானார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு பட தயாரிப்பாளரும் கூட. பானை பிடித்தவள் பாக்கியசாலி உட்பட பல நல்ல படங்களை அவர் தயாரித்திருக்கிறார். நடிகைகள் ரோஜா, சிம்ரன், ராதிகா எல்லாருமே நல்ல கேரக்டரில் நடிக்கிற மாதிரி நடிகை மீனா ஏன் எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ராதிகா, ரோஜா, சிம்ரன் போல நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வந்தால் மீனாவும் நடிக்க தயாராக தான் இருக்கார். அவரை தேடி நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வரலை. அதன் காரணமாக தான் அவரை தொடர்ந்து படங்களில் பார்க்க முடியல. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தொடர்ந்து கிச்சா சுதீப்பை வச்சே படம் டைரக்ட் பண்ணுறாங்களே, காரணம் என்னென்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் மட்டும் படங்கள் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் இல்லை, பல மொழியிலும் படங்கள் எடுக்க வேண்டும்ன்றது தான் அவங்களுடைய எண்ணம். கிச்சா சுதீப்புக்கு கன்னட பட உலகிலே நல்ல மார்க்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு நடிகராகவும் அவர் இருக்கார். அதன் காரணமாக தான் சத்யஜோதி தியாகராஜன் அவரை வைத்து படங்களை தொடர்ந்து எடுத்து வருகிறார். பாகுபலி 2 படங்களையும் சேர்த்து அதிக சம்பளம் வாங்கினது நடிகர் பிரபாசா, டைரக்டர் ராஜமௌலியான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாகுபலி 1 and 2 படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக அந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியதுன்னு அது பிரபாஸ் தான். பாகுபலி 1 and 2 ஆகிய 2லுமே ராஜமௌலி ஒரு தயாரிப்பாளரும் கூட. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளராக மிக அதிகமான தொகையை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா படத்துலையும் ஜெமினி கணேசன் அவர்களை சாதுவாக தான் காட்டியிருக்காங்க. அவர் உண்மையிலே அமைதியானவரான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஜெமினி கணேசனுக்கும் கோபம் வரும் அப்படின்னாலும் பொதுவாக ஜெமினி கணேசன் ஒரு சாந்தமான மனிதர் தான். மனோரமா மகன் பூபதி, நாகேஷோட மகன் ஆனந்த் பாபுன்னு சினிமாவில் காமெடி நடிகர்களோட மகன்கள் யாருமே சாதிக்கலையே, காரணம் என்னன்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேஸ்வரன் கேட்டிருக்காங்க. வாரிசு என்பதாலேயே ஒரு நடிகர் புகழ் பெற்று விட முடியாது. அவங்களுக்கு அந்த நடிப்பில் ஆர்வம் வேணும். அதே மாதிரி தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள அவங்களும் முயற்சி பண்ணணும். அப்போ தான் யாராக இருந்தாலும் திரையுலகிலே முன்னுக்கு வர முடியும். ஒருவேளை இந்த சமயம் ரஜினி கட்சி தொடங்கியிருந்தா விஜயோட கட்சிக்கு இவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்குமான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கியிருந்தால் விஜய் கட்சி ஆரம்பிக்காமலே கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? சமீபத்தில் நீங்கள் கமல் சாரை சந்தித்தப்போ தேர்தல் சம்பந்தமாக ஏதாவது பேசுனீங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கமல்ஹாசனை சந்தித்த போது தேர்தல் குறித்து பேசுவதற்காக தான் நான் போனேன். ஆனால் அந்த தேர்தல் இருக்குது, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பொது தேர்தலை பற்றி இல்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே நடைபெற இருக்கின்ற தேர்தலை பற்றி. நாளைக்கு அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமாக கமல்ஹாசனை சந்தித்து பேசுறதுக்கு தான் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற தமிழ் குமரனோடு நாங்கள் அனைவரும் சென்றிருந்தோம். ஒரு படத்தில் எடிட்டரோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு டேரக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சதீஷ் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய கதையோட்டம் சீராக இருக்கணுன்னாலும் அந்த படம் விறுவிறுப்பாக இருக்கணுன்னாலும் அதுக்கு பெரிதும் உதவி பெறுவது எடிட்டர் தான். அவருடைய பணி அப்படின்றது ஒரு திரைப்படத்தின் உருவாக்கத்திலே மிக மிக முக்கியமானது. அடுத்து என்று ஒரு தகவல். என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு வளர்வதற்கு அங்கங்கே ஒரு வழிகாட்டி அவருக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார். MS விஸ்வநாதன் KV மகாதேவனுடைய அந்த குழுவிலே இணைந்து ஒரு குரூப் சிங்கராக போயிடலாம் அப்படின்னு நினைத்த போது அவரை தடுத்து நிறுத்தியவர் KV மகாதேவன். உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது, நீ ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முதலாளியை போய்ப்பார், நிச்சயமாக ஒரு இசையமைப்பாளராக நீ பெரிய இடத்துக்கு வருவே அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றி அமைத்தது KV மகாதேவன் தான். அதே KV மகாதேவன் தான் TM சௌந்தரராஜனுடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. மாடர்ன் தேட்டர்ஸில் தான் TM சௌந்தரராஜன் ஆரம்பத்திலே பல படங்கள் பாடிக்கொண்டிருந்தார். மாடர்ன் தேட்டர்ஸுக்கு AM ராஜாவும் கண்டசாலாவும் வந்ததுக்கு பின்னாலே TM சௌந்தரராஜனுக்கு அங்கே வாய்ப்புகள் கிடைப்பது என்பது குதிரை கும்பாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்கனவே பாடிய சில பாடல்களுடைய ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு கையில் இருந்த 250 ரூபாயோடு சென்னைக்கு புறப்பட்டார் TM சௌந்தரராஜன். 250 ரூபாய் வச்சுட்டு சென்னையில் எவ்வளோ நாட்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? ஒரு காலகட்டத்தில் இனிமேல் இங்கே பொழப்பு நடத்த முடியாது, மீண்டும் தன்னுடைய ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு TM சௌந்தரராஜன் முடிவெடுத்த போது அவருடைய பாதையை மாற்றி விட்டது KV மகாதேவன் தான். தன்னுடைய இசையிலே 2 பக்தி பாடலை பாடுவதற்கு TM சௌந்தரராஜனுக்கு வாய்ப்பு தந்த KV மகாதேவன் அதற்கு ஊதியமாக 80 ரூபாயை TM சௌந்தரராஜன்ட்டு கொடுத்துட்டு உடனடியாக நீ AVM போய்ப்பார், அங்கே பின்னணி பாடல்களை தேடிக்கொண்டிருக்கிறாள், அங்கே போனால் நிச்சயமாக உனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி TM சௌந்தரராஜனை AVM ஸ்டுடியோவுக்கு அனுப்பி வைத்தார். இவருடைய பாடும் திறனை பார்த்துவிட்டு செல்லைப்பிள்ளை படத்திலே 2 பாடலை பாடுவதற்கான வாய்ப்பை இவருக்கு வழங்கினார் AV மெய்யப்ப செட்டியார். அந்த பட வாய்ப்பை தொடர்ந்து TM சௌந்தரராஜனுக்கு கிடைத்த ஒரு பட வாய்ப்பு அவருடைய திரை வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று சொல்லலாம். அதுதான் தூக்கி படத்திலே பாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த படத்தில் பாடியதற்கு பின்னால் TM சௌந்தரராஜனுக்கு பட வாய்ப்புகள் குவிந்தபடி இருந்தன என்பது திரையுலகம் அறிந்த உண்மை.
இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.